ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு இந்த டாஸ்க் ஃபைல, டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க் ஃபைல. நான் நினச்சிட்டே இருக்கேன், என்னடா இது எல்லாருக்கும் கை நடுங்குது, இது பண்ணுது, இந்த திவ்யாவுக்கு மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த தாப்பால் சில வந்து அந்த மேலே வந்து இப்படி டோர் இருக்கும், இவங்க கையில் வச்சு இப்படி லாக் பண்ணிட்டு இருக்காங்க. கையை எடுத்தாங்க இப்படி ஓப்பன் ஆகிடும், மேலே இருக்கிற பவுடர் கொட்டிடும். இந்த அம்மா கை மட்டும் வச்சுருக்காங்க, பட் ஆனால் அது அசையவே இல்லை. சுபிஷா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது லாக் ஆகிருக்கு. அந்த லாக் ஓப்பனே பண்ணாங்களா இல்லைன்னு தெரில. கேட்டால் வந்து அந்த அடித்த ஃபோர்ஸில் பால் வந்து அடித்து அதை வந்து லாக் பண்ணிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது லாக் பண்ணாலும் அப்போ வந்துட்டு எப்படி? அப்போ பாலில் வந்து அடித்து லாக் ஆகிடுச்சின்னா அப்படியே விட்ருவாங்களா? இதுவே அது அநியாயமாக இருக்குது. இதை வந்துட்டு விஜய் போகிறது கேட்குறாங்க, ஏய் லாக்ல இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு வந்து சண்டைக்கு போகிறாங்க திவ்யா. ஏய் என்ன அப்படின்னு, இல்லை இதை கூட கேட்கக்கூடாதா அப்படின்னா உடனே வந்துட்டு கோவப்படுறாங்க. அம்மா ரொம்ப ஓவராக கோவப்படாதம்மா, சாம்பாரில் வந்து இது காரம் சாப்பிட்டது ஒன்றா உப்பு போட்டு சாப்பிடுன்னு கலாய்க்கிறாங்க அவங்க. அதாவது இவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட விக்ரம்லாம் போகவே மாட்டார். வினோத் கேட்குறாரு, ஏன்டா நாங்கள் மட்டும் அடிச்சுட்ருக்கோம், நீலாம் போக மாட்டேன்னா? ஐயா எனக்கு தேவையே இல்லையா, நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்றாரு. அவங்க ஜம்முன்னு அந்த தாப்பாலையும் போட்டுக்கிட்டு இவங்களும் யாரும் அடிக்கவும் மாட்டாங்களாம். கமருதன் கொஞ்சோண்டு வந்து அடிக்கிறாரு. ஆனால் கமருதெலாம் எவ்வளோ மோசமான ஆள் தெரியுங்களா? வந்து விஜய் போகிற அடிக்கிறாரு, அடிக்கிற அடியில் தலையில் தான் அடிக்கிறாரு. அப்போ எவ்வளோ வன்மை பண்ணி, ஏன் உடம்புல அடித்தா வந்து ஆகாதா? வேணுட்டு குறிப்பாது அதே ஃபோர்ஸை வந்து இந்த பக்கம் திவ்யா அடிக்கிறாங்களா? யாருமே அந்த ஃபோர்ஸில் திவ்யா அடிக்கவே இல்லை. என்னத்த சொல்ல, ஒரு பொண்ணு, அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் வந்துட்டு ஒருத்தன் சிக்கனா மச்சான் போட்டு அடி வச்சான், அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்து அடிக்கிட்ட அந்த பக்கம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, கேமரா அடிச்சிட போகிறீங்கன்னு அடி வாங்கிட்டு அந்த பொண்ணு. நான் பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஒரே ஒரு சீனுங்க. இந்த பக்கம் கமருதீன், சுபிக்ஷா, இவர் வினோத், விக்ரம் 4 பேர் இந்த பக்கம் அடிக்கிறாங்க. திவ்யா அந்த பக்கம் தாப்பாலும் போட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. இது எப்படி வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ஃபேரான ஒரு கேமாக இருக்குன்னு தெரியல எனக்கு. அதுவும் அவர் அடிக்கிற ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபோர்ஸு. 4 பேருமே, சுபிக்ஷா கொஞ்சம் அப்படி தான் அடித்தாங்க. அதுலேயும் வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போங்கடான்னு கெஞ்சுறாங்க இவங்க. இல்லை அதெல்லாம் அவங்கக்கிட்ட போய் யார் வாயை கொடுக்குறது? ரொம்ப கஷ்டங்க. இதில் வேறு இவ்வளோ பெரிய வேலையை வேறு செஞ்சுட்டு இந்த அம்மா நின்றுட்டுருக்காங்க. இதில் இந்த அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் பிளேஸு, இது செகண்ட் பிளேஸு திவ்யாவுக்கு. சரி, இதையாவது விஜய் சேதுபதி கேட்பாரா தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திரும்ப வந்து இந்த மாதிரி வன்மத்தை வந்து கக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கமருதீனா இருக்கார் பாருங்க, இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அடிக்கிறார். ரொம்ப கஷ்டம். பாய் நண்பர்கள்.